எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க தமிழ். கருட புராணம் தொடர்ச்சி. பகவான் நாராயணன் கூறியதை கேட்டுக்கொண்டிருந்த கருட ஆழ்வார் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் மேலும் பல கேள்விகளை கேட்க விரும்பினார். எனவே பகவானை பார்த்து அடுத்த கேள்வியை கேட்டார். பரந்தாமா, உயிர்கள் எப்படி பிறக்கின்றன? அவற்றுக்குள் பேதங்கள் காணப்படுவது ஏன்? மனித பிறவிக்கும் மற்ற பிறவிகளுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன என்று கேட்கவும் பகவான் கூறத் தொடங்கினார். பறவைகளுக்கு அரசனான கருடனே, உலக படைப்பில் 84 லட்சம் மாறுபட்ட படைப்புகள் உண்டு. இவற்றுக்கு யோனி பேதங்கள் என்று பெயர். இந்த 84 லட்சம் யோனி பேதங்கள் 4 பெரும் பிரிவுகளில் அடங்கிவிடுகிறது. அந்த 4 வகை பிரிவுகள் அண்டஜசம், உற்பிசம், சாராயுசம், சுவேதசம் என்பவை ஆகும். பிறருடைய குடும்பத்தை, அதாவது வாழும் குடும்பத்தை கெடுப்பது, பிரிப்பது, அழிப்பது, அவர்களின் பொருள்களை பறிப்பது என்பது குற்றமாகும். இதற்கு தண்டனையாக ஜீவன்களை யம கிங்கரர்கள் சூலத்தில் குத்தி துன்புறுத்துவார்கள். அண்டசம் என்பது முட்டையில் இருந்து வெளிவரும் பறவையை குறிக்கும். மொத்தம் 21 லட்சம் பறவைகள் மற்றும் முட்டையில் இருந்து வரும் உயிரினங்கள் தோன்றின. உற்பிசம் என்பது பூமியில் இருந்து தோன்றியவை ஆகும். பூமியில் இருந்து 21 லட்சம் மரம், செடி, கொடி, தாவர வகைகள் தோன்றின. புல், பூண்டு ஆகியவையும் இவற்றில் அடங்கும். இந்த தாவரங்கள் நீரை உறிஞ்சி முளைத்து செழித்து வளரும். சுகம், துக்கம், நன்மை, தீமை ஆகியவற்றை அறியும் அறிவு இவற்றுக்கு இல்லை. சராயுசம் என்பது கருப்பையில் இருந்து தோன்றுவதாகும். மனிதர்களும் கருப்பையில் தோன்றும் இதர உயிர்களுமாக 21 லட்சம் உயிர்கள் தோன்றின. வேர்வையில் இருந்து வெளிவரும் உயிர்களுக்கு சுவேதம் என்று பெயர். கொசு முதலிய வியாதிகளை பரப்பும் உயிர்கள் இதில் அடங்கும். எல்லா உயிர்களையும் விட மனித பிறவியே சிறந்ததாகும். மிருகங்கள் பக்கவாட்டில் குறுக்காக வளரக்கூடியவை. அவை சுகம், துக்கம் ஆகியவற்றை மட்டும் அறியக்கூடிய சக்தி உடையவையாக இருப்பவை. அவை ஞானமற்றவையாக உடன்பிறப்புகள், தாய், தந்தை, சுற்றம் முதலியவை பற்றி அறிய இயலாதவையாக இருக்கின்றன. மனித பிறவியே புண்ணியம் வாய்ந்த பிறவியாக கருதப்படுகிறது. மனிதன் கண்களால் பார்க்கிறான், காதுகளால் கேட்கிறான், மூக்கால் வாசனைகளை நுகர்கிறான், நாக்கால் சுவைகளை அறிகிறான். அவனால் நன்மை தீமைகளை அறிய முடியும், உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியும். பகுத்தறிவு மனிதனுக்கு மட்டுமே உண்டு. மனிதரில் 4 ஜாதிகள் உள்ளன என்பதை ஏற்கனவே கூறியுள்ளேன். 4வது வருணத்தில் வேறு சில பிரிவுகளும் உண்டு. தொழிலின் அடிப்படையில் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். ஆடையை வெளுப்பவர், தோல் தைப்பவர், நடனம் ஆடுபவர், ஓடக்காரர், வேடர் ஆகிய பிரிவினர் அடங்குவர். எல்லா உயிர்களுக்கும் சில பொதுவான குண இயல்புகள் உள்ளது. உறக்கம், விழிப்பு, உண்ணுதல், அச்சம், கோபம், புணர்ச்சி ஆகியவை எல்லா உயிரின் இடத்தும் காணப்படுகின்றன. ஞானம் மட்டும்தான் எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக அமைவதில்லை. பல உலகங்கள் உள்ளன. சில உலக மக்கள் ஒரு காலை மட்டுமே உடையவர்களாக இருக்கிறார்கள். சில உலகங்களில் 2 கால்கள் உடையவர்களாக இருக்கிறார்கள். சில உலகங்களில் பல கால்களை உடைய மனிதர்களும் இருக்கிறார்கள். எந்த உலகில் முனிவர்கள், யோகிகள், முன்னோர்களான பித்ருக்கள் ஆகியோர் துதித்து போற்றப்படுகிறார்களோ, எங்கே கருப்பு நிற மான்கள் வசிக்கிறதோ அந்த இடம் புனிதமும் புண்ணியமும் நிறைந்த பூமியாகும். தினமும் யோக பயிற்சிகளையும் பிரம்ம தியானத்தையும் செய்து கொண்டிருக்கும் ஞானிகளாகிய மகாத்மாக்களுக்கெல்லாம் பரமபதம் கிடைக்கும். கொடிய பாவங்களை செய்கிற பாவிகள் தாமீஸ்வரம், அந்தாமீஸ்வரம், ரௌரவம், மகா ரௌரவம், அசிபத்ரவனம், காலசூத்திரம், அபிசிமத்து ஆகிய 7 விதமான நரகங்களை அடைவார்கள். இவ்வாறு உயிர்களின் பிறப்பு குறித்து பகவான் கூறிய போது கருட ஆழ்வார் கரங்களை கூப்பியபடி கேட்டுக்கொண்டிருந்தார். பகவான் தொடர்ந்து கூறலானார். கருடனே, மனித பிறவியே சிறந்தது என்று ஏற்கனவே கூறினேன். அந்த மனிதர்களுள் பிராமணர்கள் லௌகீக வாழ்க்கையில் உள்ள இன்ப துன்பங்களில் ஈடுபடுவதை விட்டுவிட்டு வேதங்களை கற்றுணர வேண்டும். அவ்வாறு கற்று உணர்ந்தவர்களே சிறப்படைவார்கள். சரியான வழியில் நிலையாக நிற்பவர்கள் மேலும் சிறப்பு உடையவர்கள் ஆவார்கள். பிரம்ம ஞானம் அடைந்தவர்கள் இன்னும் சிறப்புடையவர்கள் ஆவார்கள். ஒரு மனிதன் சொர்க்கத்தை அடைய மனித பிறவியே அவசியமாக இருக்கிறது. ஆனால் நல்ல செயல்களை செய்து வீடு பேற்றை அடைவதற்கு பதிலாக மனிதர்கள் தீய செயல்களில் ஈடுபட்டு நரகத்தை அடைகிறார்கள்.
ஒவ்வொரு மனிதனும் தனது மனசாட்சிப்படி நடக்க வேண்டும். மண்ணாசை, பொன்னாசை ஆகியவற்றை விலக்க வேண்டும். ஆனால் மனிதன் ஆசையால் தூண்டப்பட்டு மனித தன்மையை விட்டு விலகி மிருகம் போல ஆகிவிடுகிறான். கிடைத்ததை கொண்டு திருப்தி அடையாமல் மேலும் மேலும் ஆசைப்பட்டு அவதிப்படுகிறான். ஆசை வளர வளர ஒன்றன் பின் ஒன்றாக மனிதன் தவறுகளை செய்து கொண்டே போகிறான். ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக துரோகம், காரியம் நடப்பதற்காக பிறருக்கு கும்பிடு போடுதல் என்று பல விதங்களில் செயல்பட்டு வெறி கொண்டவனாக மாறிவிடுகிறான். ஆனால் தனது வாழ்நாள் எவ்வளவு காலம் என்பதை மனிதன் அறிய இயலாது. பிறரது இகழ்ச்சிக்கு இலக்காகி முடிவில் இறந்து விடுகிறான். அவனுக்கு நரகம்தான் கிடைக்கும். ஆனால் மகான்களின் நிலை வேறானது. அவர்கள் தாங்களும் புலன்களை அடக்கி பற்றற்று இருப்பதுடன் ஆசையை அடக்க வேண்டும் என்று பிறருக்கும் போதிப்பார்கள். இவ்வாறு மரியாதைக்குரிய மகான்கள் அனைவராலும் போற்றப்படுவார்கள். இவர்களுக்கு சொர்க்கத்திலும் இடம் உண்டு. மிகவும் கொடூரமாக பிறர் குடும்பத்தை வதைத்தவர்கள், பொருளுக்காக குடும்பங்களை நாசம் செய்தவர்கள் அடையும் நரகம் மகா ரௌரவமாகும். இங்கு குரு என்று சொல்லக்கூடிய பார்ப்பதற்கு கோரமான மிருகம் இருக்கும். இவை பாவிகளை சூழ்ந்து முட்டி மோதி பல வகையிலும் ரணகணப்படுத்தி துன்புறுத்தும். மனிதன் புலன்களை அதன் போக்கில் செல்ல விடாமல் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். சுதந்திரமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். இது நல்லது, இது தீயது என்று பகுத்து உணர வேண்டும். சுதந்திரமான சிந்தனை உடையவனுக்கே ஞானம் சித்தியாகும். மனிதன் முதலில் தாய் தந்தையர் பேச்சை கேட்டு நடப்பான். பின்னர் மனைவியின் பேச்சை கேட்டு நடப்பான். வயதான காலத்தில் அவனது சொல்லுக்கு பிள்ளைகளிடமோ பேர பிள்ளைகளிடமோ மரியாதை இருக்காது. அவன் மனம் வெதும்பி முடிவில் இறப்பான். எனவே ஞானத்தை அடைந்து சுதந்திரமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். இதை கேட்ட கருடன், பரந்தாமா, ஒருவனது அழிவுக்கு புலன்கள் எவ்வாறு காரணமாக அமைகின்றன என்று கேட்டான். பகவான் அது பற்றி விரிவாக சொல்ல தொடங்கினார். கருடனே, ஒருவனது துன்பங்களுக்கும் அழிவுக்கும் புலன்களே காரணமாக அமைகின்றன. இதற்கு எடுத்துக்காட்டாக பல நிகழ்ச்சிகளை கூறலாம். பார்வையால் வரும் இன்பம், நுகர்வதால் வரும் இன்பம், தொடுவதால் வரும் இன்பம், கேட்பதால் வரும் இன்பம், சுவைப்பதால் வரும் இன்பம் என்று புலன்களால் வரும் இன்பம் ஒருவனின் அழிவுக்கு முக்கிய காரணமாக உள்ளது. விட்டில் பூச்சியானது மழைக்காலத்தில் அதிகம் காணப்படும். அவை எரியும் விளக்கை பார்த்ததும் அதை பழுத்த பழமாக நினைத்து அதன் அருகில் செல்லும். தப்பிக்க வழியில்லாமல் தீயில் விழுந்து அழியும். இது பார்த்தலால் வரும் துன்பமாகும். மீன்கள் தண்ணீரில் வாழ்கின்றன. அவை தண்ணீரில் உள்ள சிறு புழு, பூச்சி முதலியவற்றை உண்டு வாழ்கிறது. அந்த மீன்களை பிடிக்க வரும் ஒருவன் தனது தூண்டிலில் ஒரு முள்ளை மாட்டி அதில் ஒரு புழுவை கோர்த்து தண்ணீரில் விடுகிறான். புழுவின் நாற்றத்தை நுகரும் மீனானது புழுவை தனது வாயால் கவ்வி இழுக்கும். அப்போது தூண்டிலில் உள்ள முள்ளானது அதன் வாயில் மாட்டிக்கொள்ளும். மீன் பிடிப்பவன் தூண்டிலை இழுக்கும் போது மீன் துடிதுடித்து இறக்கிறது. இதையே நுகர்வதால் வரும் துன்பம் என்று கூறுவார்கள். யானை பாகர்கள் யானையை பிடிக்க ஏதுவாக பள்ளம் தோண்டி வைப்பார்கள். அந்த பள்ளத்தின் மேற்புறம் வைக்கோல், குச்சிகள் இவற்றை போட்டு மூடி வைப்பார்கள். ஆண் யானை இச்சை கொண்டு பெண் யானையை தொடர்ந்து செல்லும் போது ஏற்கனவே தோண்டி வைக்கப்பட்டுள்ள பள்ளத்தில் விழும். அந்த யானை ஸ்பரிச இன்பத்தால், அதாவது தொடு இன்பத்தால் மாட்டிக்கொண்டது. இது தொடுவதால் வரும் துன்பமாகும். இனிமையான புல்லாங்குழலின் இசை கேட்கிறது. புள்ளிமான் இந்த இசையை கேட்டு மயங்கியபடி தான் இருக்கும் இடத்திலேயே அசையாமல் நின்றுவிடும். அங்கு வரும் வேடன் எளிதாக மானை பிடித்து விடுவான். அந்த புள்ளிமான் காதால் கேட்பதால் வரும் இன்பத்தால் மாட்டிக்கொண்டது. கேட்பதால் விளையும் துன்பம் இதுவாகும். தேனீக்களுக்கு தேனை சுவைப்பதில் தனி இன்பம் உண்டு. அவை பூக்களில் அமர்ந்து அதனுள் இருக்கும் தேனை எடுத்துக்கொண்டு வந்து தங்கள் கூட்டில் வைத்திருக்கும். அங்கு வரும் வேடர்கள் நெருப்பால் சுட்டு அந்த தேனீக்களை விரட்டியும் கொன்றும் தேனை எடுப்பார்கள். தேனின் சுவை மீது தேனீக்கள் கொண்ட ஆசைதான் அவற்றுக்கு துன்பமாக மாறிவிட்டது. எனவே ஒவ்வொரு உயிரும் கெடுவதற்கும் அழிவதற்கும் புலன்களே காரணமாக இருக்கிறது. மனிதனுக்கு புலன்களால் வரும் துன்பங்கள் தான் அதிகம். இல்லற சுகபோகங்களில் மூழ்கி கிடக்கும் மனிதன் தன் மனைவி, குடும்பம், பிள்ளைகள் என்று வாழ்வதில் ஒரு வரைமுறை உண்டு. பந்தபாசம் மனிதனை நிம்மதியில்லாமல் செய்து விடுகிறது. மனிதனுக்கு மரணம் எப்போது வரும் என்று யாராலும் கணிக்க முடியாது. குழந்தை, வாலிபன், வயோதிகன் என்ற பாகுபாடு இன்றி யாருக்கும் எப்போதும் இறப்பு நிகழலாம். ஆனால் மனிதனோ காலன் ஒருவன் இருக்கிறான் என்பதையும்
அவன் ஒரு நாள் வருவான் என்பதையும் மறந்தே போய்விடுகிறான். மனிதன் ஆசை காரணமாக பொய் சொல்கிறான், ஏமாற்றுகிறான், வழிப்பறி செய்கிறான், பிறர் சொத்தை ஏமாற்றி அபகரிக்கிறான், கொலை செய்கிறான். இப்படி பல கொடிய செயல்களை செய்யும் மனிதன் துன்பப்பட்டு யாரிடமும் சொல்லாமல் ஒரு நாள் இறந்து விடுகிறான். அவன் உடல் மண்ணில் புதைந்து விடுகிறது அல்லது தீயில் எரிந்து விடுகிறது. மனிதன் தனியாகவே பிறக்கிறான், தனியாகவே இறக்கிறான். ஒருவன் தவறான வழியில் சேர்க்கும் பொருளை மனைவி, மக்களும் உற்றார் உறவினரும் அனுபவிப்பார்கள். ஆனால் அவனது பாவத்தில் அவர்களுக்கு பங்கில்லை. தவறான வழியில் பொருள் ஈட்டியவன் நரகத்தை அடைவான். அவனோடு அவன் ஈட்டிய பொருளோ, மனைவியோ, பிள்ளைகளோ, உற்றார் உறவினர்களோ கூட வரமாட்டார்கள். நல்ல வினை, தீவினை மட்டுமே அவனுடன் கூட வரும். மற்றவை எல்லாம் வீட்டிலேயே தங்கிவிடும். மனைவி வாசல் வரை வருவாள், பிள்ளை மயானம் வரை வருவான். அதோடு அவர்களின் பங்கு முடிந்து விடுகிறது. ஒருவனிடம் இருக்கும் பொருள் பிறருக்கு பயன்பட வேண்டும். தானம் செய்ய வேண்டும். தீர்த்த யாத்திரை, திருத்தல யாத்திரை செல்ல வேண்டும். போன பிறவியில் தான தர்மம் செய்தவன் அடுத்த பிறவியில் பாக்கியசாலியாக இருந்து சுக வாழ்வு வாழ்வான். அந்த பிறவியிலும் தான தர்மங்கள் செய்தால் அடுத்த பிறவியில் செல்வந்தனாக பிறப்பான். ஆனால் தான தர்மத்தை பக்தியுடன் செய்ய வேண்டும், அக்கறையுடன் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்து வந்தால் கேட்பது கிடைக்கும், நினைப்பது நடக்கும். தான தர்மங்களை பக்தி சிரத்தையுடன் செய்யாவிட்டால் பலன் இல்லை. முனிவர்கள் தங்களிடம் பொருள் இல்லாத நிலையிலும் அறவழியில் நின்று உலக நன்மைக்காக பாடுபடுவார்கள். வசதி இல்லாதவர்கள் தான தர்மம் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, திரு தொண்டுகளை செய்து வரலாம். இவ்வாறு நல்ல செயல்களை செய்து வருபவர்கள் வைகுண்ட லோகத்தை அடைவார்கள். இப்போது கருடன் மேலும் சில கேள்விகளை கேட்க நினைக்கிறான். இதோட தொடர்ச்சி அடுத்த பதிவுல. பாய்.